தகப்பன் இல்லாம இருக்கிறீங்களா? தாய் இல்லாம இருக்கிறீங்களா? உலகத்துல யாருமே இல்லை என்கிற ஆதரவு இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கான வார்த்தை யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, அது எப்படி பிள்ளைகளாக முடியும்? இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்களே என்னிடத்துல கேட்கலாம், அது எப்படி பிள்ளைகளாக முடியும்? பிள்ளைகள் ஆக வேண்டும் என்றால் ஏதோ ஒரு இரத்த சம்பந்தம் இருக்க வேண்டும், ஏதோ ஒரு இரத்த உறவு இருந்தால்தான் பிள்ளைகளாக முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு இரத்த சம்பந்தம் உண்டு. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே அவர் சிந்தி இருக்கிறார். சொந்த இரத்தத்தையே நமக்காக அவர் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த உலகம் உங்களை இப்படி சொல்லலாம், நீங்கள் விசுவாசிகள், நீங்கள் பக்தர்கள், எப்படி வேணுமென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உலகம் பல விதங்களிலே உங்களை சொல்லலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் பிள்ளைகள். அன்பானவர்களே, சாதாரண பிள்ளைகள் அல்ல, இரத்த சம்பந்தப்பட்டவர்கள், இரத்த உறவு உள்ளவர்கள். அன்பானவர்களே, அவருடைய இரத்தத்தை உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிந்தி இருக்கிறார். ஆகவே அவர் உங்களுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தகப்பன் இல்லாம இருக்கிறீங்களா? தாய் இல்லாம இருக்கிறீங்களா? உலகத்துல யாருமே இல்லை என்கிற ஆதரவு இல்லாம இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். அப்பா என்று நீங்கள் கூப்பிடலாம். இந்த இயேசு கிறிஸ்துவை அப்பா என்று கூப்பிடலாம். அப்பா என்று கூப்பிடும் போது உங்கள் அருகிலே உடனே வருவார். உங்களுக்கு எது வேண்டுமென்றாலும் உடனே அவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பிள்ளை என்கிற அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.